இறைவா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இப்போது உண்டு. மாதத்தின் முதல் 5 நாட்கள் 10ஆம் இடத்தில் ஆட்சியாக இருக்கக்கூடிய புதன் இப்போ அப்படியே 11ஆம் இடத்திற்கு வருகிறார். இது ஒரு மிகப்பெரிய நன்மைகளை குறிக்கக்கூடிய ஒன்று. எதிலையும் பெரிய எதையும் வந்து பார் சமாளிக்கலான்ற மாதிரியாக கண்டிப்பாக இப்போது எல்லா நிலைமைகள்லையும் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. 6ஆம் இடத்தில் ராகு, 11ஆம் இடத்தில் குரு உச்சனாகி சனியை பார்ப்பது, ராசிநாதன் குருவோடு சேர்ந்திருப்பது, இது போன்ற எல்லா அமைப்புகளும் இப்போது நல்லா இருக்குது. மேற்கொண்டு இந்த மாதம் முழுக்க கன்னிராசியிலேயே சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார். இதுவும் ஒரு பெரிய கொடுப்பினையான ஒன்று. 7ஆம் பாவகத்தை இப்போது குரு சுக்கிரன் இருவரும் வலுத்து பார்ப்பதால் இதுவரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு அடுத்த ஆவணி மாதத்தில் நெக்ஸ்ட் மாதத்திலேயே ஏதாவது ஒரு வகையில் ஒரு திருமண உறுதி, திருமணம் நடத்தல், இந்த வருஷத்திற்குள்ளேயே திருமணம் நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. இது வரைக்கும் எதை ஜெயிக்க முடியலன்னு நினச்சிங்களோ அதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது வந்திருக்கு. எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். எதிர்ப்புகளை அடக்கி ஆள முடியும். ப்ரொமோஷன் இல்லாதவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மை, சம்பள உயர்வு கிடைக்காதவர்களுக்கு அது கிடைக்கக்கூடிய அமைப்பு, எதிர்பாராத பண வரவு கிடைக்கும் பெரிய அளவில். இன்னும் ஒன்று, ஏற்கனவே எனக்கு வர வேண்டிய நியாயமான ஒரு பணப்பயன் தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு புரோக்கராக மீடியேட்டராக இருக்கிறேன், வாங்கினவர் வாங்கிட்டாரு, கொடுத்தவர் கொடுத்துட்டாரு, எனக்கு மட்டும் புரோக்கர் காசை கொடுக்காமல் போயிட்டாங்க, உனக்கு என்னப்பா அப்படி இப்படின்றாங்க. கேஸ் போட்டு கூட வாங்க முடியாதுங்க, நயந்து பயந்து கறந்து இப்படித்தான் வாங்கணும். இந்த மாதிரியாக ஒரு நிலைகளில் எப்படி என்னுடைய உழைத்த பணத்தை திரும்ப பெறுவது என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உழைச்ச காசு திரும்ப வரக்கூடிய அருமையான நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. பெண்வழி உறவுகளில் கொஞ்சம் கொஞ்சம் சோதனைகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. பெண்வழி உறவுகள்னால் அத்தை, சித்தி, பெரியம்மா இந்த மாதிரியான உறவுகளில் ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். ஆனால் அதற்கேற்றாற் போல் வருமானங்கள் கண்டிப்பாக வரும். மாதத்தின் பிற்பகுதி ரெண்டு வாரங்கள், அதாவது ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு விரையாதிபதியாகிய சூரியன் 12ஆம் இடத்தில் வந்து அமருகின்ற காரணத்தினால் கிழக்கு திசை நோக்கிய பயணங்கள் இருக்கும். ஏற்கனவே சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், சீனா போன்ற நாடுகளோடு இருக்கக்கூடியவர்கள், தொடர்புகளை கொண்டவர்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழிலை பண்ணக்கூடியவர்கள், ஏற்கனவே அங்கேயே இருக்கிறாங்க, சிட்டிசனாக கூட இருக்கிறாங்கன்னு சொல்கிறவங்களுக்கு அந்தந்த நாடுகள்லேயே ஒரு தொழில் அமைகிறது, ஒரு வீடு வாங்கிறது, நல்ல வேலை மாற்றம் ஏற்படுகிறது, முன்னேற்றம் ஏற்படுவது போன்ற அமைப்புகள் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக உண்டு. இன்னும் ஒன்றையும் சொல்லணும், அரசு வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. மாதத்தின் முதல் 2 வாரங்கள் 11ஆம் இடத்துல சூரியனும் குருவும் சேர்ந்துருக்கிறதுனால இன்டர்வியூவுக்கு போகிறவங்க எல்லாருக்குமே சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய, இளைஞர்கள் நல்ல விதமாக செழிப்பாக இருக்கக்கூடிய நல்ல மாதங்க இந்த மாதம். ஐயா, அந்த வருஷம் பிறந்ததுலேருந்தே அப்படி ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஏதோ ஓரளவுக்கு நல்லதாக தான் நடந்திருக்கு. ஆனால் இன்னும் முழுசாக நல்லதுகள் எதுவும் நடக்கலையே. ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி வரும்போது கொஞ்சம் நல்ல பலன்கள்னு எல்லா ஜோதிடர்களுமே சொன்னாங்க. ஆனால் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை ஒளி என்பதை காணவே இல்லையே, பணம் என்பதை காணவே இல்லையே, வாழ்க்கை சுகமாக இல்லையே, இப்படிப்பட்டவங்க ஒரு பக்கம். ஆனால் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்றவங்க ஒரு பக்கம். இன்னும் சில பேரை பார்த்திங்கன்னா, போன வருஷம்தாங்க நல்லா இருந்தேன், உண்மையை சொல்லப்போனால் ஒரு 4 காசை கண்ணில் பார்க்க முடிஞ்சது, அல்லது வேலை நல்லா இருந்தது, தொழில் நல்லா இருந்தது, குடும்பம் நல்லா இருந்தது, இந்த வருஷம் என்னமோ அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு. இந்த மாதிரியாக மனிதர்கள் பலதரப்பட்ட விதங்களில் சுகங்களையும் சோகங்களையும் அனுபவிக்கிறார்கள், சிலர் சேர்த்தே அனுபவிக்கிறார்கள். ஆக ஜூலை மாதத்திற்கு அடுத்து இந்த ஆகஸ்ட் மாதம் ஏதாவது ஒரு நல்ல பலன்களை தருமா? நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய குரு, சனி, ராகு, கேது, இந்த 4 கிரகங்கள் வருட பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஜோதிடத்தின் மூலமாக தீர்மானிக்கிறோம். குரு இந்த தடவை உச்சமாக இருக்கிறாரு, சனி உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறாரு, ராகு கேதுக்கள் இன்னும் ஒரு டிசம்பர் மாதம் முதல் வாரம் வரைக்கும் மாறவே மாட்டாங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் குரு பயிற்சியோ சனி பயிற்சியோ ராகு கேது பயிற்சியோ கிடையவே கிடையாது. ஆனால் மாத கிரகங்கள் அப்படிங்கிறது தான் இதை தீர்மானிக்குது. மாத கிரகங்களில் மிக முக்கியமானது சூரியன். சூரியனை வச்சு தான் மாதமே பறக்குது. தமிழ் மாதம் பிறக்கிறது சூரியனை வச்சு. தமிழ் மாதம் முதல் தேதி அன்றைக்கு சூரியன் ஒரு ராசிக்குள் நுழைவார். அதுதான் அந்த அவர் நுழையிறது தான் ராசியே. இந்த தமிழ் மாதத்துடைய முதல் தேதி, கடைசி தேதி அன்றைக்கி அடுத்த ராசிக்கு அவர் போயிடுவார், அடுத்த மாதம் முதல் தேதி அன்றைக்கு. அதே மாதிரி 20-25 நாட்களுக்கு ஒரு முறை மாறக்கூடியது சுக்கிரன், புதன். 45 நாட்களுக்கு ஒரு முறை மாறக்கூடியது அந்த செவ்வாய். இந்த 4 கிரகங்களுடைய இயக்கங்களை வைத்துத்தான் மாத பலன்கள் சொல்லப்படுகின்றன. ஐயா, ஆகஸ்ட் மாதம் ஏதாவது இந்த மாதத்தில் இந்த சுக்கிரன், செவ்வாய், புதன், சூரியன் இவைகளில் விசேஷமாக ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்தா, ஆமாங்க இருக்குதுங்க. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சுக்கிரன் நீச்சத்தை அடைகிறார்.
இந்த மாதம் முழுவதும் சுக்கிரன் நீச்சத்தை அடைவார். சுக்கிரன் நீச்சத்தை அடையக்கூடியது ரிஷப துலாம் லக்னக்கார ராசிக்காரர்களுக்கு லேசாக கொஞ்சம் ஒரு மாதிரி எறும்பு அடிக்கிற மாதிரி இருக்குன்னுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நெகட்டிவான அமைப்புகளை, எண்ணங்களை, சில தடைகளை, தாமதங்களை கொடுத்தே தீரும். ஏன்னா உங்களுக்கு ராசிநாதன் அவர் தான் ரிஷப துலாம் ராசிக்காரர்களுக்கு. ஆக மாதம் முழுவதும் சுக்கிரன் நீச்சம் என்கின்ற ஒரு அமைப்பில் இருக்கிறார். இதனை எடுத்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதியே இப்போது இருக்கக்கூடிய ரிஷப வீட்டிலிருந்து சுக்கிரனுடைய வீட்டிலிருந்து புதனுடைய வீட்டிற்கு மிதுன வீட்டிற்கு செவ்வாய் மாறுகிறார். தன்னுடைய ஒரு வீட்டிற்கு 3ஆம் இடத்துலையும் ஒரு வீட்டிற்கு 8ஆம் இடத்துலையும் மாறுகிறார். இந்த அமைப்பையும் பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கு ஒரு மாதிரியாகும், இன்னொரு ராசிக்கு ஒரு மாதிரியாகும். அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் முழுமைக்கும் மிதுன வீட்டில் செவ்வாயும் கன்னி வீட்டில் நீச்ச நிலையில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் சுக்கிரனும் இருப்பார்கள். இதனையடுத்து ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம் 5ஆம் தேதியோ 6ஆம் தேதியோ நினைக்கிறேன், புதன் இப்போது இருக்கக்கூடிய ஆட்சி நிலையிலிருந்து கடகத்திற்கு மாறி குருவோடு சேருகிறார். இது ஒரு மிகப்பெரிய யோகம். புதன் சுபத்துவத்தை அடைகிறார். புதன் சுபத்துவத்தை அடைஞ்சாலே புத்திசாலிகளாக இருக்கக்கூடியவர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள், கணக்கு வழக்கு, அக்கௌண்ட்டு, கம்ப்யூட்டர்னு சொல்லப்படக்கூடிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்கள் அல்லது ஜோதிடர்கள், எங்களையும் சேர்த்தான் சொல்லுவேன். புதன் சுபத்துவமான ஜோசியர்கள் கூட வருமானம் வரத்தாங்க செய்யும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாத அளவிற்கு புதனும் குருவும் கடகத்திலேயே சேர்ந்திருக்கக்கூடிய தன்மை புதனுடைய தொழில்கள்னு சொல்லப்படக்கூடிய அறிவு சார்ந்த தொழில் அமைப்புகளில் புத்தியை, மூளையை வச்சு பிழைக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆகவே அதுவும் ஒரு பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒன்று தான். ஆகவே புதன் சுபத்துவமாக இருக்கிறார். அதனை அடுத்து பார்த்திங்கன்னா சூரியன் எப்போவுமே ஒரு மாதத்தில் ஆங்கில மாதத்தில் ஒரு பெயர்ச்சி நடுப்பகுதியில் இருக்கும். தமிழ் மாதத்தை சொல்லிட்டேன், தமிழ் மாதம் ஒரே ராசியில் இருப்பார். இப்போ கடகத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரியன் அந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு தன்னுடைய சிம்ம வீடுன்னு சொல்லப்படக்கூடிய தன்னுடைய வீட்டிலேயே ஆட்சியாக போவது என்பது அது ஒரு அடுத்த ஒரு மாதாந்திர பயிற்சியாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆக சூரிய பயிற்சி உண்டு, சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறது உண்டு, தன்னுடைய வீட்டிற்கு 3-8 மறையக்கூடிய அமைப்பில் செவ்வாய் இருக்கிறார், புதன் கூடுதலான சுபத்துவத்தில் இருக்கிறார். ஆக மாதாந்திர கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் பெரும்பாலும் நன்மையாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஆகஸ்ட் மாதத்தில் ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் வந்தே தாங்க தீரும். வாழ்க்கை என்பதே ஒரு சக்கரங்க, வட்டங்க. வட்டத்தில் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறது கீழே வரும், கீழே இருக்கிறது மேலே போகும். கஷ்டப்படுறவங்க ஒரு நாள் நல்லா இருப்பாங்க, நல்லா இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன தடைகள் வரும், மறுபடியும் அவங்க நல்லா இருப்பாங்கன்ற மாதிரி வாழ்க்கை ஒரு வட்டம் என்பதாகத்தான் இந்த மாத பலன்களை நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஆகவே ஆகஸ்ட் மாதம் பெரும்பாலான ஒரு நல்ல அமைப்புகள் 12 ராசிக்காரர்களில் சோதனைகளை அனுபவித்து கொண்டிருப்பவர்களுக்கு சின்ன சின்ன நல்ல மாற்றங்களை கொடுத்தே தீரும் என்பதுதான் உண்மை.